வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கக்கூடிய முதல் லாக்அப் டெத். கடந்த டிஎம்கே ஆட்சியில் ஒரு சில லாக்அப் டெத்துகள் நடந்தது. அப்போல்லாம் நம்ம அவ்வளோ எதிர்த்து கேள்விகளை கேட்டிருந்தோம், நம்மளுடைய குரல்களை எடுத்து வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களே நீதி கேட்டு அவருடைய குரலையும் எடுத்து வச்சிருந்தார். அஜித்குமார் அவர்கள் கடைசியாக லாக்அப் டெத் நடந்தப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாகவே சென்று அஜித்குமார் அவர்களுடைய அம்மாவையும் தம்பியையும் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லி நீதி வேணும் அப்படின்ற அவருடைய குரலை அப்போ இருந்த டிஎம்கே அரசாங்கத்தை நோக்கி எடுத்து வச்சிருந்தார். அதுலேயும் அஜித்குமார் அவர்களுக்கு நடந்ததெல்லாம் கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். நகையை காணும் அப்படின்னு சொல்லி, நகை எங்கே வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கர துன்புறுத்தல் அப்படின்றத அவரை கொடுத்து அடித்து அவருடைய உயிர் அப்படின்றத காவல்துறையினர் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நகையே காணாமல் போகலையா அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் அடுத்தடுத்து வெளியில் வந்தது. ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுடைய டிவிகே அரசாங்கம் இப்போ அமைந்திருக்குது. இந்த டிவிகே அரசாங்க ஆட்சியில் லாக்அப் டெத் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துடவே கூடாது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவிலில் தான் இந்த லாக்அப் டெத் நடந்திருக்குது. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சபரிவர்மன். அவருக்கு 34 வயசு தான் ஆகுது. அவர் இப்போது உயிரோடு இல்லை, லாக்அப் டெத் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இவர் நாகர்கோவில் பகுதியில் ஒரு சின்னதாக பொட்டிக்கடை வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பொட்டிக்கடையில் குட்கா பொருட்கள் விற்றுருக்கிறாரு. அதாவது ஹான்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே விற்றுருக்கிறாரு. அப்போது அதிகாரிகள் ரைடு போகும்போது இவர் கடையில் வச்சு வித்துட்டு இருந்திருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சிருக்குது. இப்போ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விற்கணும்னா லஞ்சம் கொடுத்துட்டு வை அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்தது. அப்போ இவங்க அதை தடுக்கணும்னு கிடையாது, அவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குடும்பத்தின் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். ஸோ குட்கா பொருள் அவருடைய பொட்டிக்கடையில் வச்சு விற்றுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி 15 நாட்கள் அவர் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. ஸோ சிறையில் அடைச்சிருக்கக்கூடிய இந்த நாட்களில் தான் என்ன நடந்திருக்குன்னா, கடைசியாக ஜூலை 13ஆம் தேதி போலீஸ்கிட்ட இருந்து சபரிவர்மன் அவர்களுடைய குடும்பம் வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் போலீஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சபரிவர்மன் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவரை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. ரிப்போர்ட்டில் பார்த்தா சபரிவர்மனுடைய உடலில் 19 காயங்கள் இருந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. இந்த 19 காயம் சபரிவர்மன் அவர்களுடைய உடலில் எப்படி இருந்திருக்கும்? சிறையில் இருந்து தான் அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ சிறை காவலர்கள் தான் இதுக்கு முழுக்க பொறுப்பு. இப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் 3 சிறை காவலர்கள் இப்போ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் என்னன்னா, அவர் ஒரு சின்ன கேஸில் தான் உள்ளே போயிருக்கிறார். குட்கா பொருள் அவருடைய பொட்டி கடையில் வச்சு வித்தாரு அப்படின்னு சொல்லி சின்ன கேஸில் தான் உள்ளே போயிருக்கிறாரு. போன வாட்டி டிஎம்கே ஆட்சியில் அஜித்குமார் அவர்களுடைய கேஸில் பார்த்தோம் அப்படின்னா, நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நகையை எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவரை துன்புறுத்தி அடித்து அவ்வளோ விஷயங்களை பண்ணாங்க காவல்துறை. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா குட்கா பொருள் விச்சாருன்றதான் தெரிஞ்சிருச்சு. அதனால கொண்டு போயிட்டு 15 நாட்கள் உள்ளே வச்சிருக்கிறீங்க. எந்த உண்மையை அவர்கிட்ட கேட்டு அவருடைய உடலில் 19 காயங்கள் ஏற்படுற அளவுக்கு அடிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. இப்போ அவருடைய உயிரையே எடுத்திருக்கிறாங்க. இதில் சபரிவர்மன் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளியும் கூட. அவரை அடித்து துன்புறுத்துறதுக்கு எப்படி காவல்துறையினருக்கு மனசு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல இருக்குது. இதில் பாருங்களேன், லாக்அப் மரணம் அடைஞ்சாங்க இல்லையா, அவங்களுடைய லிஸ்ட்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணிட்டு உள்ளே போனவங்களோ, கொள்ளையடிச்சிட்டு உள்ளே போனவங்களோ, பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு பெருசாக அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு உள்ளே போனவங்களோ லாக்அப் டெத் அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி செய்தியே வராது. சின்ன கேஸில் உள்ளே போகிறவங்க, அப்பாவியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி லாக்அப் டெத்தில் வராங்க. அப்போது போலீஸார் அதிகார திமிரில் அத்துமீறலில் இந்த மாதிரி அப்பாவியாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி காட்டுறாங்களா, இல்லை வேற எதுவும் டென்ஷனாக அவங்க மேலே கொண்டு கொட்டி தீர்த்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுது. இதில் 3 சிறை காவலர்கள் இப்போ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சீக்கிரமாகவே விசாரணைகள் அப்படின்றது முடிஞ்சு யார் இதை செஞ்சாங்களோ அவங்களுக்கு உடனடி தண்டனை அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட நாம் கேட்டுக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா,
இந்த லாக்அப் டெத் இதுவே வந்துட்டு கடைசியாக இருக்கணும். டிஎம்கே ஆட்சியில் நடந்தப்போ நம்ம எல்லாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவ்வளோ கேள்விகள் கேட்டோம். இப்போ டிவிகே ஆட்சியில் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இனிமே நடக்காத முறையில் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுமோ அதை விசாரித்து எங்கே தடுக்கணுமோ அவங்க நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதா இங்கே வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. காவலர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுமா, இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமையின் காரணமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷனை இந்த மாதிரி அப்பாவியாக இருக்கக்கூடியவங்க மேலே போயிட்டு காட்டுறாங்களா அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அதுக்குன்னு ஒரு தனி டீம் போட்டு இதை ஆராய்ந்து இந்த லாக்அப் டெத் இனிமேலும் நடக்காமல் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத நாம் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். அடுத்ததா இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் இவர் மேலே எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளினுடைய சார்பாக பேசக்கூடிய யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரமேஷ் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை தூக்கி வைக்கிறாங்க. அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்னு ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ பிரஸ் மீட்டும் கொடுத்திருந்தாங்க. அதுல விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அந்த விளக்கம் போதுமானதா இருக்குதா, கரெக்டா இருக்குதா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு சின்ன கேள்விக்குறி வருது. அதாவது என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்றேன், கேளுங்க. பழனி அடிவாரத்துல கோவிலுக்கு சொந்தமான கோவில் நிலமான ஒரு 3 ஏக்கர் நிலம் அப்படின்றது இருக்குது. அந்த 3 ஏக்கர் நிலத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100 கோடியிலிருந்து 110 கோடி வரைக்கும் அந்த நிலத்தினுடைய மதிப்பு இருக்கும். இதை கோவிலுக்கு சொந்தமான நிலம் தான், கோவில் நிர்வாகம் தான் இதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வரக்கூடிய பக்தர்கள் அதை கார் பார்க்கிங்கா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடியும் சரி பல தனிநபர்கள் போலி சான்றிதழ்களை ரெடி பண்ணி அந்த நிலத்தை அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கான முயற்சிகள்ல பலமுறை ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாயிருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 100 கோடி மதிப்புல இருக்கக்கூடிய அந்த 3 ஏக்கர் நிலமும் வெறும் 2 கோடிக்கு ஒரு தனி நபருக்கு பத்திரம் செய்து வைக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? இதுதான் இப்போ கேஸே. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இது எல்லாமே அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அந்த தனி நபர், அதாவது 100 கோடி மதிப்புள்ள நிலம் 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஒரு தனி நபர், அந்த தனி நபர் யாரு அப்படின்னு பார்த்தா அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களோட சொந்தக்காரர் தான், ரிலேட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி இப்போ பல பேச்சுகள் அப்படின்றது போயிட்டு இருக்குது. எதிர்கட்சிகள் இந்த மாதிரி எல்லாருமே வந்து பேசி விமர்சனங்கள் அப்படின்றத எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த பிரச்சனை ஆக்சுவலா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 என்ன நடக்குதுன்னா, ஒரு 2 தனிநபர்கள் சேர்ந்து போலியான சான்றிதழ்களை ரெடி பண்ணிக்கிட்டு பழனியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பத்திரப்பதிவு செய்யறதுக்கு முற்படுறாங்க. இந்த செய்தி பழனி கோவில் நிர்வாகத்துக்கு தெரிய வருது. நிர்வாகத்துக்கு தெரிய வந்தோடனே பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லாருக்குமே கடிதம் எழுதி அனுப்புறாங்க. இது வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலம், இதை வந்து பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அனுப்பினோடனே அங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, இது கோவிலுக்கு சொந்தமான நிலம், இதை வந்து பத்திரப்பதிவுலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு இது எழுதி அந்த தனி நபர்கள் ரெஜிஸ்டர் செய்ய வந்தாங்க தெரியுமா, அவங்க கிட்ட வந்துட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மறுப்பு லெட்டரை எடுத்துக்கிட்டு அந்த தனிநபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் போறாங்க. உயர்நீதிமன்றம் போயிட்டு வழக்கு நடத்துறாங்க. அப்போ ஆப்போசிட் பார்ட்டியா கோவில் நிர்வாகம்லாம் சேர்க்கல, அவங்க வந்துட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க, இது கோவில் நிலம்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு வழக்கு தொடரும் போது எதையுமே வந்து காட்டாம இவங்க சைடு இருக்கக்கூடிய போலியான சர்டிஃபிகேட்ஸை மட்டும் வச்சு அவங்க வந்துட்டு அங்கே வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்பவும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தகுதியான சரியான சான்றிதழ்கள் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணாங்க, கரெக்டாக இருந்தது அப்படின்னா ரெஜிஸ்டர் செய்யலாம். அதுவும் இது வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே இது என்ன அப்படின்றத முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டருமே வந்துட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் நிறைய பிரச்சனைகள் நடந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துலேருந்து அதை அப்படியே விட்டுருக்குறாங்க அந்த தனி நபர்களும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 3ஆம் தேதி சரியா, அதாவது ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2026 திரும்ப அந்த கோர்ட்டோட ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு இவங்க தயாரித்து வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கிட்டு அதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கோர்ட்டோட ஆர்டரை காமிச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்பவும் கோவில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க, இது வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலம், இதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. லெட்டர் அனுப்பினோன்னே ஜூலை 3ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ரெஜிஸ்டர்லாம் செய்யப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தூக்கி அப்படியே கிடப்பில் போட்டுடுறாங்க.
ரெஜிஸ்டர் செய்யப்படலை. ஓகேவா, இதுக்கப்புறம் இது அப்படியே முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா அடுத்துதான் ட்விஸ்டான ஒரு விஷயமே நடக்குது. இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட சந்தேகங்கள் அப்படின்றது கிளம்புது. சரியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு ஜூலை 6ஆம் தேதி 2026 ஜூலை 6ஆம் தேதி இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த சார் பதிவாளருக்கு தான் லெட்டர் வந்து கோவில் நிர்வாகத்திலேருந்து அனுப்புறாங்க. அவர் தான் தூக்கி கிடப்புலையும் போடுறாரு. கரெக்டாக ஜூலை 6ஆம் தேதி அந்த சார் பதிவாளர் என்ன பண்ணுறாருன்னா லீவ் எடுக்கிறாரு. ஓகேவா, லீவ் எடுத்தோடனே தற்காலிகமாக அங்கனுக்குள்ளே வேலை பார்க்குறதுக்கு ஒரு சார் பதிவாளரை போடணும் இல்லையா. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா ஊட்டியிலேருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தர் வராரு. ஓகேவா, அவர் அங்கே ஒரு நாள் அங்கே வராரு. ஸோ அவரை வந்துட்டு அங்கே தற்காலிகமாக அந்த வேலையை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல போடுறாங்க. அந்த சமயத்தில் சரியாக என்ன நடக்குதுன்னா அந்த தனிநபர்கள் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அன்னைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கோர்ட் ஆர்டர்லாம் காமிக்கிறாங்க, சர்டிஃபிகேட்லாம் காமிக்கிறாங்க. இந்த ஜஸ்டின் மணிகண்டனும் இதுக்கு முன்னாடி கோவில் நிர்வாகம் அனுப்பிய லெட்டர், அப்புறம் அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்ற எதையுமே தெரிஞ்சுக்காம அந்த பத்திரப்பதிவையும் செஞ்சு கொடுத்துட்றாரு. ஓகே, அந்த கோவிலனுடைய வரலாறு எதுவும் தெரியல அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனால் அந்த நிலத்தினுடைய மதிப்பு 100 கோடி இருக்கும் அப்படின்றது கூடவா ஒரு சார் பதிவாளருக்கு தெரியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன்னா வெறும் 2 கோடிக்கு மட்டும்தான் அந்த நிலம் பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது இல்லையா. கரெக்டாக 6ஆம் தேதி அவர் லீவில் போகிறாரு, இவர் உள்ளே வராரு. வெறும் 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாருன்னா கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 20 கோடி 30 கோடி கமிஷனாக கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வரவழைக்கப்பட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த சார் பதிவாளருக்கு ஒரு சார் பதிவாளரால் மட்டும் இந்த விஷயத்தை, அதாவது 100 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய கோவில் சொத்தை ஒரு தனிநபர் பேருக்கு மாற்றி எழுதிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருக்கு பின்னாடி பெரிய ஆட்கள் இருந்திருக்கலாம், பெரிய ஆட்கள் இருந்து வேலை பார்த்து அவரை சைன் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கேள்விகளும் இந்த இடத்துல வருது. அப்படிதான் பண்ண முடியும். வெறும் சார் பதிவாளரால் போயிட்டு ஒரு கோவில் சொத்தை போயிட்டு 100 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய கோவில் சொத்தை போயிட்டு 2 கோடிக்கு மாற்றி எழுதி கொடுக்க முடியுமா? பின்னாடி பெரிய ஆட்கள் இல்லாமல் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியவே முடியாது. ஓகேவா, ரெஜிஸ்டரும் செஞ்சு கொடுத்துட்டார். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிருக்குன்னா கோவில் நிர்வாகத்துக்கு இந்த செய்தி தெரியவே அவங்க வந்துட்டு வழக்கு தொடர்றாங்க. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு இந்த செய்தி போகுது. அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு போகுது, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கும் போகுது. போனோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல் வேலையாக அந்த சார் பதிவாளரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த சார் பதிவாளர் மேலேயும் ரெஜிஸ்டர் பண்ணாங்களே அந்த 2 தனிநபர்கள் அவங்க மேலேயும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு விசாரணையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. கோர்ட்லேயுமே வந்துட்டு கேஸை போட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கோவில் நிர்வாகம் சார்பிலையும் போயிட்டு இருக்குது. இவங்களும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் வந்துட்டு ஒரு மனுதாரராக அதில் இருக்கிறாரு. இப்படி அந்த சைடும் வந்துட்டு கேஸ் நடக்குது. உடனே இது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணுறாங்க. ஓகேவா, இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ரமேஷ் அவர்களுடைய ரிலேட்டிவ் தான் அந்த தனிநபர்கள். இது எல்லாமே அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி பெரிய விஷயம் விமர்சனமாக மாற ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் ரமேஷ் அவர்கள் உள்ள வந்து தவறு நடந்திருக்குது, தவறு நடந்ததை நாங்கள் ஒத்துக்கிறோம், தவறு நடக்கலை அப்படின்லாம் சொல்லலை. இந்த தவறுக்கு பின்னாடி அந்த சார் பதிவாளர் இருக்கிறாரு, அவருக்கு பின்னாடியும் சில நபர்கள் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது. இப்போ துறை ரீதியாக அவர் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். அவருக்கு பின்னாடி யாரேனும் நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் பாரபட்சம் பார்க்காம நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இதில் தவறு நடந்திருக்கு அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் என்னோட ரிலேட்டிவ் தான் அவர், அந்த தனிநபர், அவருக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன், என்னுடைய ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த வதந்தியெல்லாம் தயவு செஞ்சு கிளப்பாதீங்க. அவர் என்னோட ரிலேட்டிவ்னு யாராவது ஒரு ஆதாரத்தை வந்து என்கிட்ட காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரமேஷ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இப்போ அடுத்த கட்டமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு விசாரணை போயிட்டு இருந்தது இல்லையா, அவங்க இப்போ ஒரு அறிவிப்பையுமே போட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து செல்லாது, அது வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டுட்டாங்க. ஸோ அவங்களுடைய பேருக்கு நிலம் போகலை, மீட்டு எடுத்தாச்சு அப்படின்ற ரீதியில் தான் இப்போ இந்த ஆர்டர் கோர்ட்டுக்கிட்டே இருந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவங்க மேல்முறையீடு போடலாம், அந்த விஷயங்கள் இருக்கும். இப்போதைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அந்த பத்திரப்பதிவு செய்யப்பட்டது செல்லாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணை இருக்கு இல்லையா, அதை சிபிசிஐடிக்கு தமிழக அரசு டிவிக்கு அரசாங்கம் மாற்றிருக்கிறாங்க. தீவிர விசாரணைகள் நடக்கணும் அப்படின்ற அறிவிப்புகளோட சிபிசிஐடிக்கு இந்த விசாரணையை மாற்றிருக்கிறாங்க. விசாரணையில் என்ன உண்மைகள் வெளியில் வரப்போகுது, ரமேஷ் அவர்கள் கொடுத்த விளக்கம் சரிதானா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு குற்றச்சாட்டையுமே அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் மேலே போட்டாங்க. அதாவது ஒட்டுமொத்த டிவிக்கு அரசாங்கத்தின் மேலேயுமே போட்டாங்க. என்ன அப்படின்னா,
குறிப்பாக பிஜேபியினுடைய இந்த தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்து வச்ச குற்றச்சாட்டு தான் இது. கோவில் நிலங்களை தனியாருக்கு பத்திரம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டிவிகே அரசாங்கம், இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டார். ஓகேவா, இதுக்கு தான் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்திருந்தார். அதாவது என்னன்னா, வரலாறு என்ன, நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதையே தெரியாம இந்துக்களுக்கு எதிராக டிவிகே அரசாங்கம் இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய வார்த்தையை கொண்டு வந்து இவர் போடுறாரு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத அவ்வளோ கிளாரிட்டியா ரமேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது என்னன்னா, இனாம் நிலம் அப்படின்றது வேற, இன்னொன்று கோவிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்றது வேற, ரெண்டையுமே வந்துட்டு ஒன்று சேர்க்கக்கூடாது அப்படின்னு ரமேஷ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இனாம் நிலங்கள் அப்படின்னா என்னன்னு உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் அப்படின்றத கொடுக்குறேன். இனாம் அப்படின்னா இலவச நிலங்கள் தான். அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் ஜமீன்கள் காலம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு சேவை செஞ்சவங்களுக்கோ நல்ல விஷயங்கள் செஞ்சவங்களுக்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய நிலத்தை வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய பேருக்கே மாற்றி கொடுக்காம, எந்த ஒரு கட்டணமும் வாங்காம இலவசமாக அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுப்பாங்க. அந்த நிலத்தை அவங்க வந்துட்டு விற்கிறதுக்கோ இல்லை மற்றவங்க கிட்டேருந்து அந்த நிலத்தை வேற யாராவது வாங்கிக்கிறதுக்கோ வந்துட்டு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதில் அவங்க வந்துட்டு அனுபவிச்சுக்கலாம், அதாவது விவசாயம் பண்ணிக்கலாம், உழவு தொழில் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அங்கே அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் வாங்கவோ விற்கவோ அதை வச்சு லோன் எடுக்கவோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் இனாம் நிலங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கரில் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த நிலங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேவா, அதுதான் வந்துட்டு இனாம் நிலங்கள். இது வந்து இருக்குது. இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1963 இனாம் நிலங்கள் ஒழிப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு, அந்த இனாம் நிலம் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ரயத்துவாரி பட்டா அப்படின்றத அப்போவே அரசாங்கம் அவங்களுக்கு வழங்கிட்டாங்க. ரயத்துவாரி பட்டா அப்படின்னா என்னன்னா, அந்த இனாம் நிலம் யார் யாரெல்லாம் வச்சுருக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் இது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி, அவங்க வந்து நிறைய விவசாயிகள் தான் இதில் இருக்கிறாங்க. பலாயிரம் வருடங்களாக தலைமுறையாக அதில் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உழவு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே பலாயிரம் குடும்பங்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி அந்த ரயத்துவாரி பட்டா அப்படின்றத 1963 அரசாங்கம் அவங்களுக்கு வழங்கிட்டாங்க. அந்த நிலம் வந்துட்டு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வழங்கிட்டாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு அப்படின்னா, சில அரசியல் சூழ்நிலை காரணமாக அடுத்தடுத்து வந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலம்தான், உங்களுடைய நிலம் வந்துட்டு அது கிடையாது அப்படின்னு சொல்லி பழைய ஆவணங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி 1963 முன்னாடி 1912, 13 இருக்கக்கூடிய பழைய ஆவணங்களை எடுத்து வச்சு இது வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை ரயத்துவாரி பட்டா வந்து வச்சிருந்தாலும் அந்த மக்கள் அதை வாங்கவோ விற்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி அது கோவிலுக்கு சொந்தமான நிலம் தான் அப்படின்னு சொல்லி அதை வருவாய்த்துறைக்கு கீழே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு தடையை போட்டாங்க. தடையை போட்டோன்னே அந்த மக்கள் எல்லாரும் பல போராட்டங்களை வந்துட்டு முன்னெடுத்தாங்க. எங்களால் வந்துட்டு நாங்கள் காலங்காலமாக இதில் தான் இருக்கிறோம், எங்களோட நிலமாக தான் இதில் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், உழவு தொழில் பண்ணுறோம், காலங்காலமாக இதிலேயே நாங்கள் வந்துட்டு எங்களுடைய தலைமுறைகள் எல்லாருமே வந்துட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும்போது இதை நாங்கள் வந்துட்டு வாங்கவோ விற்கவோ இல்லை இதை வச்சு ஒரு லோன் எடுக்கவோ எங்களால் முடியலை, சரியான ஒரு நடவடிக்கையை சரியான ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வந்து அரசாங்கம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. போன முறையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இதெல்லாமே கூட ஒரு வாக்குறுதியாக வச்சாங்க. ஓகேவா, இப்போ அந்த சைட்ல இருந்தே, அதாவது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபியில இருந்தே இதுக்கு எதிர்ப்பு அப்படின்றது வருது. இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ரயத்துவாரி பட்டா வச்சிருக்கிறாங்க இல்லையா, ரயத்துவாரி பட்டா அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான இல்லம் அப்படின்றதுக்கு தான் பட்டா. ஓகேவா, அதை வந்து சில அரசியல் கட்சிகள் முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை எடுத்து வச்சு அவங்க வந்து அந்த வாங்கவோ விற்கவோ கூடாது, அது கோவிலுக்கு சொந்தமான நிலம் தான் அப்படின்னு சொல்லி தடை விதிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் அந்த தடையை நீக்கி விட்டுருக்குறாங்க. அவ்வளோதான், புதுசாக போயிட்டு யாருக்கும் பட்டா அப்படின்றத கொடுக்கல. ஓகேவா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை தனிநபருக்கு பட்டா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அபாண்டமான வார்த்தைகளை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாரு. யாருக்கும் புதுசாக பட்டாக்கள் அப்படின்றத பண்ணி கொடுக்கல, அந்த தடை அப்படின்றத நீக்கி விட்டுருக்குறாங்க. விவசாயிகளுடைய பக்கம் இப்போ தமிழக வெற்றி கழகம் நிற்கிறாங்க. நீண்ட நாளாக அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, தடை அப்படின்றதான் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பட்டா 1963 வருஷமே வந்துட்டு வழங்கிட்டாங்க ரயத்துவாரி பட்டா.
தடையை மட்டும் தான் எடுத்து விட்டுருக்குறாங்க. இதில் தமிழக வெற்றி கழகம் சிறந்து தான் செயல்பட்டுருக்குறாங்க. ஓகேவா? இந்த குறைகளை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, பட்டா யாரு கொடுத்தா, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய சூழல்ல இது நல்லா இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஏவா வேலு அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் அவருக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் ரைடுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இருதய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போது ரிட்டர்ன் வந்தார் இல்லையா? திமுக காரங்களுக்கு பயம்னாலே என்னன்னு தெரியாது அப்படின்லாம் டைலாக் பேசிட்டு வந்தார் இல்லையா? இப்போ ஏவா வேலு அவர்கள் ஆஜராயிருக்கிறாரு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட. கிட்டத்தட்ட விசாரணை அப்படின்றது 1 மணி நேரமாக நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1000 கேள்விகள் கிட்ட அவர்கிட்ட கேட்டதாகவும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது ரோடே போடாமல் ரோடு போட்டதா கணக்கு காமிச்சு கிட்டத்தட்ட 3.5 கோடி கிட்ட அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்தது இல்லையா? அதை பற்றின கேள்விகள் அப்படின்றது நிறைய எழுந்ததா சொல்லப்படுது. ரோடே போடலை அப்படின்னா செக் பண்ணி தானே நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருப்பீங்க, எதை போய் செக் பண்ணீங்க அப்படின்றது அடிப்படையில் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டதா சொல்லப்படுது. அவரும் பதில்கள் அப்படின்றத கொடுத்துட்டு வந்திருக்கிறாராம். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விசாரணை அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்குது இன்னைக்கு. ஸோ அடுத்த கட்ட விசாரணையும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெளியில் வந்து ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அடுத்தடுத்து எத்தனை விசாரணையை கூப்பிட்டாலும் நான் வந்துட்டு ஒத்துழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் முடிவுகள் எடுக்கும்போது 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே முடிவை தான் எடுப்பாங்க. தாவேகாவினுடைய ஆதரவு நிலைப்பாடுலையும் 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு 2 பேரும் ஒன்றா தான் வந்து முடிவுகளையே சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் அவர்கள் நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம், எங்களுடைய வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி முந்தானைத்து பேசியிருந்தார். இப்போது நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவைக்கா அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க அப்படின்றதான அர்த்தம். ஊர் வரைக்குமே சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த சைடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க போயிட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சு கோரிக்கைகள்லாம் அவங்க கிட்ட வச்சுட்டு வெளியில வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்பவுமே அமைச்சரவையில் இடம் பெறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் 2 பேரும் ஒரே முடிவு தான் எடுப்பீங்க? வீரபாண்டியன் சார் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அமைச்சரவையில் இடம்பெறுவோம், ஓசூர்ல இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இல்லை அப்படிலாம் கிடையாது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே அமைச்சரவையில் இடம்பெறாது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் அவர்கள் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட போயிட்டு பேசுகிறேன், கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தார். ஓகேவா? அதன் பிறகு வீரபாண்டியன் அவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ வந்து பேசியிருக்கிறாரு. என்னன்னா, நான் வந்து தாவேக்காவோட அமைச்சரவையில் இப்போ இடம்பெற போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை, எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்போது இடம்பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி அப்படியே இப்படி பேசியிருக்கிறாரு. ஆனால் அப்போ அந்த ஊர் முதற்கொண்டு எல்லாமே வந்து சொல்லியிருந்தாரு, அது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருந்து இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அடுத்தடுத்து கம்யூனிஸ்டினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்குறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.